ஏய் சூரியன் எல்லாம் அனைத்து கட்டடம் பூரா இன்னைக்கு கணக்கு போட்டார். தஞ்சாவூர் கணக்கு எடுத்து வெளியே விடுதார். மானிட பிறவி அடக்கணும், இதுக்கு மேலெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டார். எல்லா விவசாய இடம் பூரா கெட்டது பூரா விவசாயத்துக்கு கெட்டு தான், கெட்டட பில்டிங் பூரா விவசாயத்துக்கு கெட்டு தான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, படுக்கிறதுக்கு என்ன அதை உழைச்சோடு எங்கள் அண்ணன் எழுதி போட்டார், நம்ம வாசிக்கும். புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. இருக்கிற இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு அவன் இருக்கிறதுக்கு மேலே உள்ள கணக்கில் மொத்தத்திலே சீலை குத்திட்டார், ஒரு சீலை அடிச்சிட்டார். இவன் கட்டடம் கட்டுறதுக்கு எது கெட்டுதான் அப்படிங்கிற கணக்கு ஏற்கனவே இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், மும்பையிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் விவசாயத்துக்கு பில்டிங் நிறையா கட்டியிருக்கான். மும்பையில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இது விவசாயத்துக்கு நிறையா கட்டி நிறையா நடக்கு. இது பூரா காவல்துறை கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு தெரியல. காவல்துறைக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு இருந்தும் அந்த பேப்பரை வாங்கி அந்த ஏற்கனவே பாவத்தை செய்வான், இவன் பாவத்தை செய்தான். இதெல்லாம் பாவம் தானே. இதுக்கு தான் படிச்சுட்டு வந்து பூமியை அழிக்க வந்த பாய்ப்பேக எல்லாம் தமிழ்நாட்டிலே உண்டு. ராஜாவளமே இருக்காப்பா, மதுரையில் இருக்குது, சிலுவத்தூரில் இருக்குது, சிவகிரியில் இருக்குது, முரம்பில் இருக்குது, ஜங்கரங்கோயிலில் இருக்குது. எல்லாம் கெட்டி லார்ச்சி மாதிரி கெட்டி எல்லாமே வீட்டுகள்லேயும் கெட்டி விவசாயிக்கு விடுதான். இதுக்கு என்ன அர்த்தம்னு ஜட்ஜி கோட்டார் பூராமே புரிஞ்சுக்கோங்கப்பா. கடவுள் என்னப்பா கொடுத்துருக்காரு? கடவுள் நம்மளை படைக்கார், என்ன கொடுத்துருக்காரு? கொஞ்சம் சிந்திச்சு செயல் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இன்னும் மேல் விடமாட்டார். ரோட்டுக்காட்டிலே தூக்கி எறிகிற அளவுக்கு பூதத்தை உள்ளே விட்டுருவார். இப்போ பூதம் எல்லாம் போய் எல்லா இடத்த சுற்றி பார்த்து கொண்டே வந்து கொண்டே இருக்குது. தஞ்சாவூர் கணக்கு எடுக்கார். தஞ்சாவூர் கணக்கு எடுத்தாலே அரசியல்வாதி சோழி முடிஞ்சுவான். ரத்தத்தை பூமி குடிக்க விட்டுருவார், பூமியில் பூதத்தை குடிக்க விட்டுருவார். புரியுதா? இப்போ எல்லாம் சனி கூப்பிட்டு காட்டிடுவான் அரசியல்வாதியை. எல்லாம் வார்டு வரை காட்டுவான். மானிட பிறகு ஒன்று விடாமல் காட்டுவான். ரோட்டில் வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கானோ அந்த ரத்தம் குடிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவன் அவ்வளோதான், மானிட பிறகு சோழியை முடிச்சிருவார். இதுக்கு ஐயமார் பேய்களுக்கு தெரியும். மந்திரம் ஓதான்ல, பூதத்தை இறக்குனாலே குடிச்சிரும், அடிச்சிரும், செகண்டில் முடிச்சிரும். அது பூதம் உள்ள வரையில் நாய்க்கு மட்டும் தெரியும், பூனைக்கு தெரியும், பறவை விலங்குகளுக்கு தெரியும். பூதம் போகுது, மானிட பிறவியாக சாப்பிட போகுதுன்னு அது சந்தோஷமாக அந்த நேரத்தில் சந்தோஷமாக கூவிக்கொண்டே இருக்கும். புரியுதா? புரிஞ்சுக்கோப்பா. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, எல்லா இடமும் விவசாயிக்கு கட்டடம் கட்டு தான். விவசாயி கட்டினா என்ன அர்த்தம்? கோர்ட்டில் என்ன சட்டம் இருக்குது? என்னப்பா சட்டம் இருக்குது? மில்லு தொழிற்சாலை 2ஆம் நம்பர் பார்க்க அனைத்தும் 10 பொம்பளை 20 பொம்பளை வேலைக்கு உள்ளே போடுதான். அந்த காகித பேப்பர் நிறையா வர்றதுனா உள்ள ரூமுகளையும் உள்ளே கெட்டி விவசாயி நடத்து தான். ஏன்னா வியாபாரம் பார்க்குறவங்க கொடுக்குறவங்க வருவான்ல, ஒரு நேரம் தங்கி அவனும் பார்த்துட்டு போகணும்ல, அப்படின்னா தானே காகித பேப்பர் நிறையும். அப்படி கணக்கு புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்போ பிஸ்னஸ் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்காம போகிறான், வியாபாரி வருவான், அவனுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கெடா மாற்றி விடுவான். யார்? மில்லு தொழிற்சாலை கம்பெனி நடத்துகிற அனைத்தும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, தமிழ்நாட்டுக்குள்ளே 100க்கு 100 ஓடிக்கொண்டே இருக்கேன். தமிழ் வார்த்தை பேசுகிறோம், மூளை திருச்சி நல்லா பார்ப்பான். எல்லாம் மில்லு தொழிற்சாலை டாக்டரை கட்டி நமக்கு சரக்கு வாங்க வியாபாரிகளுக்கு 2 நாள் 1 நாள் கெடா மாற்றி விடணும்னு பெண்களை ஆபாசத்தில் உள்ளே இறக்கி விட்டு எல்லா மில்லு தொழிற்சாலை அத்தனை உள்ளே ஒருத்து சீலை குத்திட்டார். அனைத்தும் சோதனை பண்ணையில் விவசாயிங்கிற கணக்கு போட்டு உள்ளே தூக்கி செயலறையில் தள்ளிடுவார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. விவசாயி தான் நடத்துது, பூரா நடத்துதான். எல்லா கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு நீதிமன்ற கோர்ட்டில் பாக்கியே தெரியுது. இப்போ கடவுள் போட்டு முடிக்கார். விவசாயிக்கு பில்டிங் கட்டு தான், ஓடுதான், ஆடுதான், பாடுதான். அந்த விவசாயிங்கிற சீலை குத்தினோடனே உள்ளே போயிடுவான். முடிஞ்சு வச்சா செக் பண்ணுவார். ராணுவம் 30 வரைக்கும் செக் பண்ணையில் ஏன்னா இவ்வளோ பெரிய டாக்டராக கட்டி போட்டு வச்சுருக்கான். மில்லு உள்ள தொழிற்சாலை ரூம்பாக கட்டி போட்டு வச்சுருக்கான். என்ன காரணம்? அப்போ விவசாயி. அப்போ வீடு கட்டுறவனும் விவசாயி. எப்படி? வீடு இருக்கிற இடத்து தவிர மேற்கொண்டு கெட்டி அங்கே வாங்கி போட்டிருக்கேன், இங்கே இடம் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாம் வென்று தாசில்தார் பத்திரப்பதிவு எல்லாம் கலெக்டர் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. விவசாயிக்கு கையெழுத்து போட்டு கொடுக்காங்க. பூமியை விவசாயிக்காப்பா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். விவசாய இடத்துல பார்த்து சாப்பிடுறதுக்கு தான் உயிர் வாழதை கொடுத்துருக்கேன். நான் விவசாயிக்காக கொடுத்துருக்கேன், துவச்சி தொங்க விட்டுவேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. இதுக்கு தான் விவசாயம் போடையில் புரோக்கரை ஒட்ட தடவி அழுவாங்க. புரோக்கரை நினைஞ்சிருமாப்பா, அவன் விவசாயம் பண்ணுவான், கூட்டு விடுவான். பெரிய பெரிய புரோக்கர் லேண்டு பார்க்குறவன் போகிறவன் இந்த கட்டடம் கட்டிட்டேன்னா 10 பொம்பளை கேரளாவிலேருந்து கொண்டு வருவேன், ஆந்திராவிலேருந்து கொண்டு வருவேன், கர்நாடகாவிலேருந்து நான் கொண்டு வருவேன், நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள், கட்டடம் போடுங்க அப்படி. அப்போ விவசாயிக்கு போகிற கொத்தனாரிலேருந்து தூக்கி உள்ளே போடுவார், இன்ஜினியர்லேருந்து உள்ளே போயிடுவான். இப்போ புரியுதா? தப்பு செஞ்சு 100க்கு 100 உள்ள உட்காந்துருக்கான். ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல விவசாயிங்கிற கட்டட பில்டிங்கு போகிறவன் வரவனை தூக்கி உள்ள ரிவிட் அடிச்சிடுவார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. எங்கள் கணக்கு பார்க்க சிரிக்கான்.
கோர்ட்டில் மனம் கலங்கி தான் உட்காந்துருக்கிய. ஜட்ஜி கோர்ட்டார் பூரா மனம் கலங்கி உட்காந்துருக்கிய. வழக்கறிஞர்கள் முதியவர்களை உட்காந்து 60 வயசு 55 வயசு 70 வயசு இருக்கிற வழக்கறிஞர்கள் மனம் நொந்து தான் உட்காந்துருக்கிய. புரியுதா? தப்பு செஞ்சிட்டோம், தப்பு கணக்கு கடவுள் கணக்கு எனக்கெல்லாம் கொடுப்பாருன்னு தெரியும். இப்போ கடவுளே கொடுத்துட்டாரு. கூடிய சீக்கிரமாக நீதிபதியை ஜட்ஜி கோர்ட்டார பையனை சந்திக்க விடுவார். சந்திக்க விடணும், சந்திக்க விடுவார். இனிமே இருக்க மாட்டார். தஞ்சாவூர் கணக்கு எடுத்துட்டார். முக்கால் சத்தியம்.